ராஜியும் ரேணுகாவும் சந்திக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா, ராஜிய பொறுத்தவரைக்கும் ரேணுகா மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. தான் சொன்ன விஷயத்த வச்சு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, இந்த ரேணுகா அப்படிங்கிறத ராஜி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில இந்த ரேணுகா வந்து ராஜிகிட்ட சில விஷயங்கள பேசுறாங்க. இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது விஜய், அப்புறம் அந்த குரூப் எல்லாமே இறந்துட்டாங்க அப்படின்னா, இந்த வீட்ட ஆளக்கூடியது 2டே பேர் தான். இந்த ராஜ்யத்தையே ஆளக்கூடியது நீயும், நானும் தான் ராஜி அப்படின்னு ராஜிகிட்ட சொல்றாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் மௌனமா தான் வந்து ராஜி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி மௌனமா கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ராஜிய பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல வந்து சுடர் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து இருந்துகிட்டு, அதாவது ரேணுகா முக ஜாடைய வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த சொத்த ஆட்டைய போடலாம் அப்படின்னு நினைக்கிறத கண்டிப்பா ராஜி விரும்ப மாட்டாங்க. ஏற்கனவே விஜய் முதல் மனைவியா இருந்த ரேணுகாவையே கொலை பண்ணது இந்த ராஜி தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்கள மட்டும் எந்த சூழ்நிலையில விட்டு வைப்பாங்க அப்படின்னு இந்த சுடருக்கு தெரியல. அப்ப இந்த சுடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ராஜிய நம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில அந்த நம்பிக்கைக்கு மாறா, ராஜிய முழுக்க முழுக்க தான் மேல ஒரு நம்பிக்கைய கொண்டு வர மாரி, ராஜி மனசுல இடம் பிடிப்பாங்க. அதே நேரத்தில ராஜிக்கு தெரியாம ராஜிய குளோஸ் பண்ணதுக்கு இந்த ரேணுகா நினைப்பாங்க. அப்ப இவங்க 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் அழிக்கிறதுல தான் குறியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, 2 பேருமே அழியக்கூடிய சூழ்நிலை தான் உருவாகும். ஏன்னா, இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. அங்க வந்து மல்லி, விஜய் அவங்களுக்கு தான் இந்த சொத்து எல்லாமே சேரப்போகுது. அவங்க தான் இந்த வீட்டையும் ஆளப் போறாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. அப்ப இதில வந்து சுடர கையும் களவுமா பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. அதாவது இவங்க ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இந்த விஷயத்த வச்சு தான் இவங்கள வந்து எல்லாமே அங்க வீடியோ ரெக்கார்டு எல்லாமே எடுத்துருவாங்க. அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு இதில வந்து சுடர் மாட்டிக்குவாங்க. ஏன்னா மல்லி இல்லாத பட்சத்தில அந்த பாய்சனையோ ஏதோ ஒண்ணு அந்த சாப்பாட்லயோ எதுலயோ ஒண்ண கலப்பாங்க. அப்ப அது எல்லாமே அங்க வீடியோ ரெக்கார்டு ஆயிட்டு தான் இருக்கும். இது வந்து அந்த ரேணுகாவுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்க எதுவுமே சிசிடிவி கேமரா எதுவும் இல்ல. அப்போ நம்ம ஈஸியா வந்து மல்லிய மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு தான் நினைக்காங்க. ஏன்னா அது வந்து குலதெய்வ கோயில் அப்படிங்கிறது ஒரு கிராமமா தான் இருக்கும். ஏற்கனவே வீட்ல வந்து வெண்பா ஒரு வீடியோ எடுத்து தான் மல்லிய காப்பாத்தி விட்டாங்க. அத மாரி தான் இங்கேயும் நடக்கும். ஏன்னா சின்ன குழந்தைங்க ஒரு இடத்துல விளையாடும்போது வீடியோ எடுத்து விளையாடுவாங்க. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுனா ஒரு பேரின்பமா தான் இருக்கும். அந்த மாரி எடுக்கும்போது தான் இதில வந்து ரேணுகா மாட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்படி மாட்டுனாங்க அப்படின்னா, அங்க வந்து போலீஸ் வந்து ரேணுகாவ அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி சில ஆபத்துகள் இவங்களுக்கு மல்லிக்கோ, விஜய்க்கோ நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலயும் எழத்தான் செய்யும். கண்டிப்பா அந்த ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாக தான் செய்யும். அப்போ கடைசி நொடியில தான் அந்த ஆபத்திலிருந்து மீண்டு வருவாங்க மல்லியும், விஜயும். இல்ல வெண்பாவுக்கு வந்தாலும் அத வந்து மல்லி கண்டிப்பா தான் உயிர குடுத்தனாலும் காப்பாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கும். இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது வெண்பாவுக்கு பெத்த தாயா யார் இருந்துகிட்டு இருக்கா? ரேணுகா இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில மல்லி வந்து வளர்ப்பு தாயா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த குலதெய்வ கோயில்ல வெண்பாவுக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும்போது, அந்த ஆபத்த வந்து தாண்டி வெண்பாவ காப்பாத்தணும். ஒரு நெருப்பா இருக்கலாம், இல்ல ஒரு சுடு தண்ணியா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அத பொருட்படுத்தாம அந்த வெண்பாவ காப்பாத்தணுங்கிற ஒரு நிர்பந்தம் வரும். அதில வந்து மல்லி போய் தான் வெண்பாவ காப்பாத்துவாங்க. ரேணுகா தப்பிச்சு ஓடிருவாங்க. அப்ப இதில வந்து கதிரேசன், நிஷா பார்க்க தான் போறாங்க. அதாவது பெத்த தாயின்னு சொல்றாங்க. தான் குழந்தைய காப்பாத்த போகல. ஆனா எங்கிருந்தோ அந்த மல்லி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற அதிலிருந்தே ஓரளவுக்கு கதிரேசன், நிஷாவுக்கு ரேணுகா மேல சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுதான் நம்மளோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.